ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு தக்காளி ஊறுகாய் எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. இந்த தக்காளி ஊறுகாய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கும் இல்லை சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஹாஃப்-அன்-ஹவர்லேயே இதை செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 1/2 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன் நான் இன்னைக்கு. ஸோ இதை வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 4 பீஸாக போட்டு கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அரைச்சி தான் செய்ய போகிறோம், அதனால் ஒரு 4 பீஸாக போட்டுக்கலாம். ரொம்ப பொடியாக அரியணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி எல்லா தக்காளியும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ஸோ எல்லா தக்காளியும் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு புளி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. புளி வந்து ரொம்ப அவசியம், ஏன்னா அப்போ தான் வந்து ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் ஒரு மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஸோ நல்ல புளிப்பு சுவை உள்ள புளியாக சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம். பாருங்க, நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். நல்லா அடிகனமான கடாயை வச்சுக்கோங்க, அப்பதான் அடி பிடிக்காம வரும். ஸோ எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 100 ml நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும்போது தான் ஊறுகாய் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கலாம். ஒரு 5 காஞ்ச மிளகாய் நம்ம 2ஆக கிள்ளி சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி விழுதை சேர்த்து இது நல்லா நம்ம கொதிக்க விடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க. இது நல்லா சுண்டி வரணும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஸோ லாஸ்ட்டாக வந்து ஒரு துண்டு வந்து வெல்லம் சேர்த்துக்கோங்க. அப்படி வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா வந்து கிளறி விடலாம். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இதை நம்ம நல்லா ஆற வச்சுட்டு ஒரு கிளாஸ் ஜார்லேயோ இல்லைன்னா பீங்கான் ஜார்லேயோ போட்டு இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். நல்லா ஈரம்லாம் இல்லாத ஸ்பூனாக யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். இது நல்லா ஆறட்டும். ஆறின அப்புறமா இந்த மாதிரி கண்ணாடி ஜார்லேயோ இல்லை பீங்கான் ஜார்லேயோ போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப டேஸ்டியான தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.